ஹாய் வணக்கம். வெல்கம் டு செல்வம் சேமிப்பு யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நேற்று டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோ மாடல் பார்த்தோம். அது மாடல் தான். அதாவது அது ஒரு ப்ளூ பிரிண்ட். ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவோம் இல்லையா, அது மாதிரி அந்த மாடல் எப்படி இருக்கும்னு ஒரு அவுட்லுக், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நேற்று காமிச்சிருது. நேற்று அது வந்து நாட் ரியல். அதில் நம்ம எந்த டேட்டாவும் ஃபீட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக நம்ம பண்ணியிருந்தோம். அதில் நம்ம ஏற்கனவே ஸ்டெப் சொல்லியிருந்தோம். அந்த மாடலில் நீங்கள் ரிசல்ட் வேணும் அப்படின்னா முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் WACC வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்புறமே டெர்மினல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்புறம் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபார் ஃபார்ம், அந்த நிறுவனத்தோட மொத்த மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேரை டிவைட் பண்ணோன்னா இன்னையோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இது மொத்த ப்ராசஸுக்கு பேர் தான் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ. ஸோ அதில் ஒரு பார்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா எபிட், EBIT, அதாவது ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்டு டேக்ஸ். ஒரு நிறுவனம் வந்து ஏதோ ஒரு பொருளை விற்கிறாங்க, அதன் மூலிமா ஒரு 100 கோடி ரூபா வருது அப்படின்னா அந்த பொருளுக்கான விற்கிறதுக்கு முன்னாடி தயாரிப்பு செலவுகள், ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ், எம்ப்ளாயி காஸ்ட், இதை கழிச்சிடணும். கழிச்சதுக்கப்புறம் வருது இல்லையா, அதுதான் EBIT, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்டு டேக்ஸ். அதுக்கப்புறம் அந்த வந்த வருமானம், அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், அதில் இருந்து டேக்ஸை கழிக்கணும். என்ன இன்கம் டேக்ஸ் 35% ஆஃப் ஸ்லாப் இருக்குது, இல்லை அந்த பேலன்ஸ் ஷீட்லேயே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதோட டெப்ரிசியேஷன்ஸ் அண்ட் அமார்டடைசேஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபிகரில் கேபேக்ஸ், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன செலவு, இதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்லேயே கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை கழிச்சதுக்கப்புறம் கடைசியாக CWC, சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ். இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. இது நம்ம போக போக அதையும் நம்ம கற்றுப்போம். இப்போ ஃபைனான்சியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய பங்குகளுக்கு இந்த சேஞ்சஸ் ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. ஸோ பேங்கிங் மாதிரியான ஷேர்ஸ்க்கு கரண்ட் லைபிலிட்டிஸ் வராது, டோட்டல் லைபிலிட்டிஸ் அண்டு டோட்டல் அசட் அப்படி தான் வரும். ஸோ அந்த ஃபார்முலா பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எபிட் 125 ரூபா அப்படின்னா, அதாவது அவருடைய சம்பாதிக்கிற செலவுகள் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 125 கோடி அப்படின்னா அதில் 35% நம்ம டேக்ஸ் ஆட் பண்ணுறோம். போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 43.75. அதுலேருந்து டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கழித்து அகெயின் சேஞ்சஸ் ஒர்க்கிங் கேபிட்டலை கழிச்சிட்டோம் அப்படின்னா வர ஆன்சர் என்ன? அதுதான் அந்த வருஷத்துக்கான அந்த கம்பெனிக்கான ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. எவ்வளோ? 66.25. இதை ஒரு 5 வருஷத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் போட்ட மாதிரியே நான் ஒரே ஃபிகர் தான் போட்டிருக்கேன். ஸோ எபிட் எவ்வளோ? 125ன்னு ஒவ்வொரு வருஷமும் போட்டிருக்கேன். ஸோ அதில் என்னென்ன அதே டேக்ஸஸ் வரும். ஸோ 81 ரூபா 25 காசு என்னது? ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், பேட். ஸோ அதில் நம்ம டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணுறோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கழிக்கிறோம், சேஞ்ச் இன் ஒர்க்கிங் கேபிட்டலை கழிக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் நிதி சார்ந்த நிறுவனங்களாக இருக்கும்போது இது அவசியம் இல்லை. ஸோ அப்போ அதை கழிச்சிட்டோம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 76 ரூபா 25 காசு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அந்த நிறுவனத்துக்கு அந்தந்த ஆண்டுகளுக்கு. இதை இன்னும் டெப்த்தாக ஒரு நிறுவனத்தையே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். நான் ஒரு எக்ஸாம்பிளில் HDFC பேங்க்கை நான் எடுத்துக்கிறேன். HDFC பேங்க்கோட டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோ அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் 1 என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ எபிட் 2016க்கான எபிட், ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்டு டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னா 21,363 கோடி. இது எல்லாமே வேல்யூ அண்டர் குரோரில் தான் இருக்குது. ஸோ 2020க்கு கிட்டத்தட்ட 48,749 கோடி. இதில் இன்கம் டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்லேயே கொடுத்துருக்காங்க.
நாம் அந்த ஃபிகர் அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு கிடைக்கிறது வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது பேட் வரும். எபிட் மைனஸ் டேக்ஸ். ஸோ எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு 38,399 கோடி. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இதோட வேல்யூ வந்துக்கிட்டே இருக்கும். அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா டெப்ரிஷியேஷன்ஸ் அண்ட் அமார்டைசேஷன் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். இதுவும் வந்து அந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இதுவும் இதை கழிக்கணும். இதுவும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். அதை எப்படி ரீட் பண்ணணும் உங்களுக்கு அடுத்தடுத்த இதில் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது நிதி சார்ந்த நிறுவனத்துக்கு சிடபிள்யூசி அவசியம் இல்லை அப்படின்னு போட்டதுக்கப்புறம் என்ன ஃபிகர் வரும், ரூல் என்ன, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அதோட டெப்ரிஷியேஷனை ஆட் பண்ணணும், அதோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரையும் சிடபிள்யூசியும் கழிச்சிட்டோம் அப்படின்னா வர ஆன்சர் தான் வந்து அந்த நிறுவனத்தோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. ஸோ எவ்வளோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு இருக்குது, 38,899 கோடி ரூபா இருக்கு. ஸோ போன வருஷம் எவ்வளோ, 27,960. அதுக்கு முன்னே 28,723, 18, 15,000 கோடின்னு இருக்கு. இப்போ இந்த டீட்டெயில் எப்படி ஃபீட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நான் அதையும் சிம்பிளிசைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் மணி கண்ட்ரோலில் இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த எக்ஸலில் ஃபீட் பண்ணிட்டேன். ஃபீட் பண்ணோடனே நம்ம டீட்டெயில் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 2020க்கான எபிட் கண்டுபிடிக்கணும் இல்லையா. எபிட்னா என்ன, இது ஒரு பேங்க்குக்கு வந்து என்ன இன்கம் வரும், அவங்க குடிக்கிற லோனில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, அது முதல் இன்கம். ரெண்டாவது இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ப்ராஃபிட்டில் அவங்க சில இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம். மூணாவது இன்கம் என்ன அப்படின்னா அவங்க ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க அல்லது அதர் பேங்க்கில் டெபாசிட்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் கிடைக்கக்கூடிய இன்கம். ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,17,812 கோடி ப்ளஸ் அதர் இன்கம். இந்த அதர் இன்கம்ங்கிறது அவங்களுடைய அசட் மூலிமா கிடைக்கக்கூடிய ரெண்டல் அது மாதிரி. ஸோ மொத்தம் கூட்டணும், டோட்டல் இன்கம் 1,38,073 கோடி ரூபாய். இதிலேருந்து என்ன பண்ணணும், அந்த எக்ஸ்பெண்டிச்சரை கழிக்கணும். இப்போ என்ன இருக்குது, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, முதல்ல வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கக்கூடிய லோன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட். இந்த வங்கிக்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா டெபாசிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், வருஷம் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கணும் இல்லையா. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க பண்ண டெபாசிட்டுக்கு 58,000 கோடி 626 கோடி ரூபா வந்து டெபாசிட்க்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் ஃபார் எம்ப்ளாயீஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸ் ஃபார், ஸோ நிர்வாக செலவுகள், சம்பளங்கள், இதர செலவினங்கள் அப்படின்னு மொத்தமாக கூட்டினா எவ்வளோ வருது அப்படின்னா கிட்டத்தட்ட அது மட்டும் ஒரு 30,000 கோடி ரூபா வருது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், 1,38,000 கோடியில் இந்த 58,000 இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டோம், இதை கழிக்கணும், ப்ளஸ் இந்த 30,000 கோடியை கழிச்சிட்டோம், நமக்கு ஃபைனலாக வருது 48,749 கோடி. நான் என்ன பண்ணியிருக்கேன், டோட்டல் இன்கம் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கப்புறம் டோட்டல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ், ஏதாவது சம்பளங்கள் இதர செலவுகள் கழிச்ச எவ்வளோ வருது, 48,749, 2020 கிடச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் என்ன ஃபிகர் இருக்குது அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே ஃபீட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்துருச்சா. அடுத்தது இதுலேருந்து என்ன பண்ணணும், இன்கம் டேக்ஸை கழிக்கணும். ஸோ அதுக்கு என்ன, அதுவும் அவங்கள்ட்டே ஃபிகர் இருக்குது. ஸோ இன்கம் டேக்ஸ் என்ன, ப்ரொவிஷன் டுவர்ட் இன்கம் டேக்ஸ் 10,349 கோடி. ஸோ ஒவ்வொரு வருஷமும் 5 வருஷத்துக்கான பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது. அந்த ஃபிகரை நான் எடுத்தேன், அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா ரிமைனிங் என்ன, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ எவ்வளோ, 38,339 கோடி. ஸோ டெப்ரிஷியேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா அதையும் உங்கள் பேலன்ஸ் ஷீட்ஸில் இருக்குது. டெப்ரிஷியேஷன்ஸ் எவ்வளோ, 1,500 கோடி, 1,140, 960ங்கிற 5 வருஷம் டீட்டெயிலில் ஃபீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது. ஸோ வரும் வர நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் நம்ம கற்றுப்போம். ஸோ எவ்வளோ வந்துருச்சு, இது இப்படி தான் நான் ஃபீட் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு இந்த பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் வேறு ஏதாவது பங்குகளை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு இங்கே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில் சேஞ்ச் ஆகி ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எவ்வளோ அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இது எதுக்காக, டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோவுக்கு முதல் ஸ்டெப். ஸோ நாளைக்கு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா
WACC வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கற்றுக்க போகிறோம். அது தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டெர்மினல் வேல்யூ கற்றுப்போம். அதுக்கப்புறம் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக இந்த HDFC பேங்க்கோட வேல்யூ என்ன, ஒரு பங்கோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.